தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து சொல்வோம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23. நீதிமொழிகள் 4:23. நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததான வார்த்தை. சேர்ந்து வாசிக்கலாம். நாம் எல்லாரும் எடுத்துட்டீங்களா? சேர்ந்து வாசிக்கலாம், சத்தமாய் வாசிக்கலாம். வாசிக்கும்போது ஒரு விரல் அந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிற அந்த வார்த்தைக்கு நேராக மூவ் ஆகணும். நீங்கள் வாசிக்கிறது உங்கள் காதுக்கு கேட்கணும். நீங்கள் வாசிக்கிறது உங்கள் காதுக்கு கேட்கணும். அது ஆசீர்வாதம். நீதிமொழிகள் 4:23 பழைய ஏற்பாட்டில் 766வது பக்கத்தில் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் 766வது பக்கம். சேர்ந்து வாசிப்போம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். இன்னொரு முறை கூட சத்தமாய் வாசிப்போம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். இந்த பகுதியிலிருந்து தொடர்ச்சியாக அநேக காரியங்களை உங்களுக்கு கற்று கொடுத்து கொண்டு இருக்கிறேன். இதயத்தை நம்ம ரொம்ப கரெக்டாக வச்சிருக்கிறது ரொம்ப நல்லது, ரொம்ப ஆசீர்வாதம். ஏனென்றால் எல்லா நன்மையும் நமக்கு வருவது நம்முடைய இருதயத்தின் மூலமாக. இருதயத்தில் நல்ல காரியங்கள் இருக்குமானால் நம்முடைய செயல்கள் சரியாக இருக்கும். இதயத்தில் உள்ள நல்ல காரியங்கள் இருக்குமானால் இதயத்தின் செயல்கள், பேச்சு, பார்வை, நடக்கை எல்லாமே அற்புதமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். இதயத்தில் தீமையான காரியங்கள் இருக்குமானால் நம்முடைய செயல்கள் ஒவ்வொன்றும் தீமையாக இருக்கும். ஆண்டவர் இருதயத்தை ஒரு அற்புதமான ஒரு படைப்பாக வைத்திருக்கிறார். விசேஷமாக என்ன காரியங்களை உங்கள் இதயத்தில் நீங்கள் வைத்திருக்கீங்களோ அவைகள் உங்கள் வாழ்க்கையில் பிரதிபலிக்க ஆரம்பிக்கிறது. நன்மைகளை நீங்கள் வைத்தால் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் பெருகும். எல்லாம் சொல்லுங்க, நன்மைகள் பெருகும். தீமையான காரியங்களை உங்கள் இதயத்தில் நீங்கள் வைத்தீங்கன்னா தீமைகள் பெருகும். என்ன பெருகும்? தீமைகள் பெருகும். அப்போ ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் நன்மை அடைவதும் மேன்மை அடைவதும் அவனுடைய இதயத்தினுடைய தன்மையில் இருந்து இருக்குது. எதில் இருக்குது? இதயத்தின் தன்மையில் இருக்குது. கவனிங்க, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம், திருப்ப வேண்டாம், ஆதியாகமம் 6வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டது, மனுஷனுடைய நினைவு தோற்றம் நித்தமும் பொல்லாததாய் இருக்கிறது என்று கண்டு. மனுஷனுடைய இதயத்தின் நினைவுகள் நித்தமும் பொல்லாததாக. அப்போ இதயத்தில் என்ன இருக்குதோ அது நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. இதயத்தில் என்ன இருக்குதோ அது நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிக்குது. அப்போ நம்ம வாழ்க்கையில் நன்மையை காண வேண்டும் என்றால், நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நன்மையை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நன்மையான காரியங்களை இதயத்தில் சேமித்து வைக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இப்போ கவனிங்க, இந்த நன்மையை எப்படி கொண்டு வர்றதுன்னா தேவனுடைய ஆளுகைக்கு நம்முடைய இதயத்தை அர்ப்பணிப்பதன் மூலமாக ஆண்டவர்கிட்ட முழுவதுமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, உங்களுக்கு பிரியமில்லாத எந்த காரியமும் என் இருதயத்தில் இருக்கக்கூடாது. உங்களுக்கு விருப்பம் இல்லாத, உங்களுக்கு இஷ்டம் இல்லாத, உமக்கு சித்தம் இல்லாத எந்த ஒரு நினைவுகள் கூட, எல்லாரும் சொல்கிற நினைவுகள் கூட. நம்ம வாழ்க்கையில் நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கலாம், நிறைய காரியங்கள், தீமையான காரியங்கள் நிறைய நடந்திருக்கலாம். ஏனென்றால் இந்த உலகம் தீமையானது, நிறைய தீமையான நிகழ்வுகள் நடக்குது. சில தீமைகளை அனுபவிக்கிறோம், சில தீமைகளை பார்க்கிறோம், சில தீமைகளை கேள்விப்படுறோம். மறுபடியும் சொல்கிறேன், பார்க்குறோம், கேட்குறோம், அனுபவிக்கிறோம். ஆனால் தீமை மட்டும்தான் அனுபவிக்கிறோமான்னு கேட்டால் இல்லை, நன்மைகளையும் அனுபவிக்கிறோம். ரெண்டுமே இருக்குது. ஆனால் என் இதயத்தில் எது அதிக நினைவாக இருக்கணும்னா நன்மையான காரியங்கள் மட்டும் இதயத்தில் இருக்கணும். என்ன இருக்கணும்? உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மையான நிகழ்வுகள் உங்கள் இதயத்தில் நினைவு இருக்கணும். தீமையான காரியங்கள் உங்கள் இதயத்திலேருந்து எரேஸ் ஆயிடணும், டெலீட் ஆயிடணும், உங்கள் இதயத்தை விட்டு வெளியே போயிடணும். அவைகளையே நினைச்சிட்டு இருக்கக்கூடாது. அவைகளையே ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைக்க தேவன் மீது நமக்கு ஒரு அன்பு ஏற்படுகிறது, தேவனுக்கும் நமக்கும் ஒரு உறவு ஏற்படுகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக
தேவன் மீது அளவு கடந்த ஒரு விசுவாசம் உண்டாக ஆரம்பிக்குது. திரும்ப சொல்றேன், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை நாம் நினைவு கூற தேவன் மீது நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகிறது, அளவு கடந்த நம்பிக்கை உண்டாகிறது. தேவனுக்கும் நமக்கும் இடையே நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப், நல்ல ஒரு உறவு உண்டாக ஆரம்பிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில நடக்காத சில காரியங்களை வைத்து ஆண்டவர் மீது நாம் சில காரியங்களை நெகட்டிவாக நம்ம வச்சிருக்கும் போது நமக்கும் தேவனுக்கும் இடையே இருக்க உறவில் விரிசல் வர ஆரம்பிக்கிறது. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை தேவனுக்கும் உங்களுக்கும் தூரமான ஒரு வாழ்க்கை இருக்குமானால் சற்று உங்கள் இதயத்தினுடைய நினைவுகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். காரணம் என்னவென்றால், தேவன் செய்த நன்மைகளை தேடி பார்த்தா கூட கிடைச்சிருக்காது, உங்கள் இதயத்தில் தேடி பார்த்தா கூட கிடைச்சிருக்காது. ஆனால் நடக்காத காரியங்களெல்லாம் எப்பவுமே இதயத்தில் ஃபுல்லாக இருக்கும். அப்போ அது நிறைஞ்சிருக்கும் போது ஆண்டவர் மேலே விசுவாசம் வரவே வராது. விசுவாசம் வரவே வராது. விசுவாசம் வரணும், விசுவாசம் வரணும். விசுவாசம் வந்தாதான் தேவனுக்கும் நமக்கும் இடையே உள்ள உறவு வரும். அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடப்பதற்கு நம்ம என்ன செய்யணும்னா, முதலாவது இருதயத்தை முழுவதுமாக அர்ப்பணிக்கணும். ஆண்டவரே, நீங்கள் என் இதயத்தை ஆளுகை செய்யணும், நீங்கள் என் இதயத்தை ஆளுகை செய்யணும். உங்களுடைய ஆளுகைக்கு என்னுடைய இதயத்தை முற்றிலுமாக ஒப்பு தருகிறேன். உங்களுடைய ஆளுகைக்கு ஆண்டவரே என்னுடைய இதயத்தை முற்றிலுமாக நான் அர்ப்பணிக்கிறேன். நீங்க கிரியை செய்யணும். நீங்க ஆண்டவரே உமக்கு சித்தமானது மட்டும்தான் என் இருதயத்தில் இருக்கணும். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே உமக்கு சித்தமான நினைவுகள் நிகழ்வுகள் என் இதயத்தில் இருக்கணும். உங்களுக்கு பிரியம் இல்லாத எதுவுமே என் இருதயத்தில் இருக்கவே கூடாது. எத்தனை பேர் நன்மையை விரும்புறீங்க? உங்க வாழ்க்கையில் நன்மையை பார்க்கணும். ஆண்டவர் என் வாழ்க்கையில் நன்மை செய்யணும். இதயத்தை தேவனுக்கு முழுவதுமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். இதயத்தை தேவனுக்கு அவர் ஆளுகை செய்யும் போது, அவருடைய வாழ்க்கைக்கு, அவருடைய ஆளுகைக்கு, அவருடைய அதிகாரத்திற்கு முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கும் போது அவருடைய செயல்கள், அவருடைய கிரியைகள் உங்க வாழ்க்கையில, உங்க சரீரத்தில், உங்க குடும்பத்தில், உங்க எதிர்காலத்தில், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க பார்ப்பீங்க. எப்போ எப்போ அநேக நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், ஆண்டவர் ஏன் என் வாழ்க்கையில் ஒன்றுமே பண்ண மாட்டேங்காரு, என்ன செய்ய மாட்டேங்காரு, ஒன்றுமே பண்ண மாட்டேங்காரு. நான் சொல்கிறேன், நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்களா அவருடைய ஆளுகைக்கு, அவருடைய செயல்களுக்கு, அவருடைய விருப்பத்திற்கு? நம்ம விருப்பத்துக்கு இல்லைங்க. ஹலோ, இருக்கீங்களா? நம்ம விருப்பத்துக்கு இல்லை, அவருடைய விருப்பத்துக்கு. எல்லாம் சொல்லுங்க, அவருடைய விருப்பத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டீங்களா? யார் ஒருத்தர் ஒப்பு கொடுத்துருக்காங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். நீங்களும் நானும் ஒப்பு கொடுக்காத வரைக்கும் தேவனுடைய கிரியையை நம்முடைய சரீரத்திலோ, நம்முடைய குடும்பத்திலோ, நம்முடைய எதிர்காலத்திலோ, நம்முடைய பிள்ளைகளிடத்திலோ நம்ம எதிர்பார்க்க முடியாது. நடக்கவே என்ன வேணாலும் செய்யுங்க, என்ன வேணாலும். சில நேரங்களில் தீர்க்க முடியாத சில வியாதிகள், பலவீனங்கள் மனிதனை ஆட்கொண்டு அந்த மனிதன் மரணத்துக்கு போராடும் போது மருத்துவரிடம் ஒப்படைக்கிறோம். மருத்துவரிடம், டாக்டர் நீங்க என்ன பண்ணீங்களோ, எனக்கு என் பிள்ளைக்கு ஜீவன் எனக்கு வேணும், என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்ன ஆனாலும். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய இருதயத்தையும் அப்படியே தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே நீங்க என்ன செய்வீங்களோ, எனக்கு உங்களுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு நீங்க விரும்புறீங்களோ அது எதை வேணாலும் செய்துக்கிடுங்க, உங்களுக்கு என் இருதயத்தை நான் அர்ப்பணிக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம், என் விருப்பம் தான் நடக்கணும்னு இல்லை, ஆனா நீங்க என் இருதயத்தை ஆளுகை செய்யணும், நீங்க என் இருதயத்தை. இந்த வார்த்தையை சொல்லணும்னா யார்கிட்ட சொல்றோமோ அந்த மனிதன் மீது நம்பிக்கை வேண்டும். நம்மை விட அதிகமான நம்பிக்கை வேணும். நம்மை விட அதிகமான நம்பிக்கை இல்லாத ஒரு மனிதரிடத்துல நம்ம ஒப்பு கொடுக்க மாட்டோம். ரைட்? நம்ம சொல்ல மாட்டோம்.
ஒரு வாகனத்தை கொடுக்கறதா இருந்தால் கூட அந்த மனிதன் மீது நம்பிக்கை இருக்கணும். இந்த வாகனத்தை கொடுக்கறதுனால இந்த வாகனத்தில் எந்த பழுதும் வராது, கரெக்டாக நல்லா பத்திரமா இருக்கும்னு யார்கிட்ட நம்புகிறோமோ அவங்கள்ட்ட தான் வாகனத்தை. எந்த ஒரு பொருளை கொடுத்தாலும் சரி, உடைமைகளை கொடுத்தாலும் சரி, சில நேரங்களில் பிள்ளைகளை ஒருத்தங்க கூட கொடுத்து அனுப்பி விடும்போது கூட நமக்கு நம்பிக்கை வேணும். நம்பிக்கை யார்கிட்ட இருக்குதோ அவங்கள்ட்ட தான் பிள்ளைகளை அனுப்புகிறோம். யார் மீது நம்பிக்கை இல்லையோ அவங்கள்ட்ட நம்ம என்ன செய்யறதில்ல, கொடுக்கறது இல்லை. கொடுக்கறது ஆண்டவர் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால், கர்த்தர் நல்லவர்ங்கிற நம்பிக்கை இருந்தா, உங்க இருதயத்தை தைரியமா மனப்பூர்வமாக ஆண்டவருக்கு நீங்க ஒப்பு கொடுப்பீங்க. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பீங்க. தொடர்ந்து நம்ம வாசிப்போம். திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்திரையாகமும் 13வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கிறேன். அந்த தொடர்ச்சியிலிருந்து நான் வாசிக்கலாம். வாசிக்க முன்பதாக ஒரு கேள்வி. பழக்கத்தின்படி கடைசியாக என்ன போதித்தேன்? கடைசியாக என்ன போதித்தேன்? அது ரைட்டு. ஆனால் என்ன பேசுனேன், அதுக்கு அடுத்து என்ன பேசுனேன்? இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 வாரமாக இதை தான், இந்த தலைப்பில் தான் பேசிகிட்டு இருக்கிறேன். எஸ் ஆண்கள், எஸ் இது பேசுகிறேன். ஆண்கள் கர்த்தருடையவைகள், தலையிட்டு கர்ப்பம் திறந்து பிறக்கிறவைகள் கர்த்தருடையவைகள், எல்லாவற்றையும் எஸ் ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கிறேன். பட் அது சொல்லிவிட்டு ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பேன், அதுக்கு அடுத்து என்னன்னு சொல்லியிருப்பேன். ஓகே, அதுதான் சொன்னேன். பேசக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது. பேசக்கூடிய வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னா எல்லாருக்கும் சொல்கிறேன், பெண் எழுதணும், கண்ணு அதை பார்க்கணும், தினமும் அந்த நோட்டை திறந்து பார்த்து சொல்லப்பட்ட காரியத்தை அறிக்கை செய்யணும். என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். விசுவாசத்தோடு பேசக்கூடிய காரியத்தை நீங்கள் விசுவாசித்து அவைகளை அறிக்கை செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் அந்த வார்த்தை நிறைவேற ஆரம்பிக்கும். இந்த வார்த்தை நிறைவேற ஆரம்பிக்கும். கேட்டு அவைகளை விட்டு விடும்போது எவ்வளவு அற்புதமான பிரசங்கமாக இருந்தாலும் வாழ்க்கையில் என்ன செய்யாது? நடக்காது. வாழ்க்கையில் என்ன செய்யாது? அது நிறைவேறாது. கேட்கணும், விசுவாசிக்கணும், அறிக்கை செய்யணும். எல்லாம் சொல்லுங்க, கேட்கணும், விசுவாசிக்கணும், அறிக்கை செய்யணும். ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யணும். காலையில் எழும்பினோன்னு அறிக்கை செய்யணும். வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போது அந்த வார்த்தையில் நீங்கள் கேட்ட வார்த்தைகளை நீங்கள் அறிக்கை செய்யணும். அப்போ அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். வாசிப்போம். கர்ப்பம் திறந்து பிறக்கும் அனைத்தையும், உனக்கு இருக்கும் மிருக ஜீவன்களின் தலையீட்டு அனைத்தையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பாயாக. அவைகளுள்ள ஆண்கள் கர்த்தருடையவைகள். அவைகளுள்ள ஆண்கள் கர்த்தருடையவைகள். நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பதினால் வரக்கூடிய மேன்மையை குறித்து போய்த்து கொண்டிருக்கிறேன். அதுக்கு முந்தைய என்ன சொன்னேன்னா, தேவன் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யும் போது சில தீமையான காரியங்களை பிசாசு நம்ம வாழ்க்கையில செய்யறதுக்கு நினைப்பான். சில தீமையான காரியங்கள், சில தீமையான நிகழ்வுகள் உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்தில், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, உங்களுடைய எதிர்காலத்தில் செய்யணும்னு சொல்லி அவன் என்ன செய்வான்? தீர்மானம் போட்டு வச்சிட்டு இருப்பான். ஆனால் தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கும் போது, தேவன் கிரியை செய்யும் போது, உங்க வாழ்க்கையில தேவன் கிரியை செய்யும் போது, பிசாசு உங்க வாழ்க்கையில செய்யணும்னு வச்சிருந்த தீமையை அதை திருப்பி பண்ணுவார். அதை என்ன செய்வார்? திரும்ப பண்ணுவார். அவருடைய சித்தத்தை உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுவார். அவருடைய சித்தத்தை உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுவார். அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். வாசிக்க வேண்டாம், திரும்ப வேண்டாம். இயேசுவும் சீசர்களும் படகுல போறாங்க. பிசாசு நினைக்கிறான் அந்த கடல்ல அவங்கள அமிழ்த்து போடணும்னு. தேவன் காப்பாற்றுகிறார். அக்கறைக்கு போயிடுறாங்க. பிசாசை கர்த்தர் அதே சமுத்திரத்தில்
அழித்து போடுகிறார். பிசாசை அதே சமுத்திரத்தில் அழித்து போடுகிறார். ஓகே, இன்றைக்கு என்ன சொல்கிறேன், ஆண்டவர் ஏன் சில காரியத்தை கேட்கிறார், சில காரியத்தை ஏன் கேட்கிறாரு? இங்கே பார்க்குறோம்ல, கர்ப்பம் திறந்து பிறக்கும் அனைத்தையும், எல்லாம் சொல்லுங்க, கர்ப்பம் திறந்து பிறக்கும் அனைத்து அப்படின்னா பிள்ளைகள் யாரு? பிள்ளைகள் ஆண்டவர் கேட்கிறாரு. பக்கத்துல உங்களை பார்த்து கேளுங்க, உங்க பிள்ளைகள் எங்க? பேசுங்க, பக்கத்தில் பேசுங்க. யாரும் சண்டை போட மாட்டாங்க, கோவப்பட மாட்டாங்க, தைரியமா பேசலாம். உங்க பிள்ளைகள் எங்க? எல்லா பிள்ளைகளும் கரெக்டாக வந்துட்டாங்களா? சிலர் அதில் திருப்தியாக இருப்பாங்க. ஓகே, கர்ப்பம் திறந்து பிறக்கும் யாவும் கர்த்தருடையவள். நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற பிள்ளைகள் அது கர்த்தருக்கு. யாருக்கு? அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில், நம்ம பிள்ளைகள் வாழ்க்கையில் நம்ம ஏதோ ஒன்று நினச்சிருக்கோம், என் பிள்ளை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நினச்சிருக்கோம். ஆனால் ஒரு நாள் கூட நினச்சதில்லை இந்த பிள்ளை யாருடையது? ஆண்டவர் இந்த பிள்ளைய எப்படி நான் வளர்க்கணும், இந்த பிள்ளை என்னவாக மாறணும் என்று தேவன் விரும்புகிறார்ங்கிறத என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நான் நினைக்கிற மாதிரி என் பிள்ளைய நான் மோட்டிவேட் பண்றேன், அதுக்கேற்ற மாதிரி கொண்டு போறேன். என்ன மிஞ்சி போனால் உங்க நோக்கம் என்ன இருக்கும்? என் பிள்ளை நல்லா சம்பாதிக்கணும், கூட நிறைய என்ன செய்யணும், வேலைக்கு போகும்போது வெறும் கூடையா போகணும், வரும்போது கூட நிறைச்சி தூக்கிட்டு வரணும், கூட பக்கத்தில் 2 கூட நோட்டாக கொண்டு வந்து இறக்கணும். இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்குங்க? இந்த விருப்பம் இல்லைன்னு சொல்கிறவங்க கையை வைக்கலாம் பெற்றோர்கள். இந்த விருப்பம் எனக்கு கிடையாதுன்னு சொல்கிற பெற்றோர்கள் கையை வைக்கலாம். ரைட், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒரு விருப்பம் கிடையவே கிடையாது. நான் சொல்கிறேன், உங்களுடைய நோக்கத்திற்கு மேலான இதில் தான் தெரியும் ஆண்டவர் மீது உங்கள் நம்பிக்கை எப்படி இருக்குன்னு. ஆண்டவர் மீது உங்கள் நம்பிக்கை எப்படி இருக்குதுன்னு. அநேக நேரங்களில் ஆண்டவரை நம்புகிறேன், கர்த்தர் நல்லவர்ங்கிறத நம்புகிறேன். நம்புறீங்களா? யாருமே இல்லைன்னு சொல்லவே மாட்டோம், ஆண்டவரை நம்புகிறேன். ஆனால் ஆண்டவர் என் விருப்பத்தை விட ஆண்டவருடைய விருப்பம் நடக்கட்டும்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்கன்னு கேட்டால் இப்போ எல்லாரும் கையை ஒய்த்திக்கிட்டு, ஆனால் செயல் ஃபுல்லாக எப்படி இருக்கும்னா நான் நினைக்கிறத அதையே தான். நான் சொல்கிறேன், தேவன் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் செயல்படுவதற்கு முதல்ல நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, என் பிள்ளையை குறித்து நான் நினைக்கிறது இல்லை, நீங்கள் நினைக்கிறது நடக்கணும். ஏன்னா வேதம் சொல்லுது, உன் நினைவுகளை பார்க்கிலும் அவருடைய நினைவு உயர்ந்தது, உன் வழியை பார்க்கிலும் அவருடைய வழி. நம்பிக்கை இருந்தால் தான் ஒப்பு கொடுக்க முடியும். நம்ம நினைக்கிறோம் கூட நிறைய சம்பாதிக்கிறது ரொம்ப பெருசு, அதை விட மேலே என்ன இருக்க போகுது? ஆண்டவர்லாம் நினைச்சா அதை விட கம்மியாக தான் என்ன செய்வார், தருவாருங்கிற நம்பிக்கை இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க மனசு வராது. திரும்ப திரும்ப ஜெபத்தில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஆண்டவரே என் பிள்ளைக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கணும், நல்ல கூட நிறையா சம்பாதிக்கிற மாதிரி ஒரு வேலை, இதை தான் சொல்லுவோமே தவிர, ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளை குறித்து நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க, என் பிள்ளைகளை குறித்து நீங்கள் என்ன திட்டம் பண்ணியிருக்கீங்க ஆண்டவரே, அது நடக்கட்டும். ஏன்னா நான் நம்புகிறேன், என் நினைவை விட உங்கள் நினைவு உயர்ந்தது, என் வழியை விட உங்கள் வழி உயர்ந்தது. நடந்த ஒரு நிகழ்வை சொல்கிறேன் பாருங்களேன். சர்ச்சில் ஒர்ஷிப்லாம் முடிஞ்சு, ஆராதனைலாம் முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்பி வரலான்னு நான் இருக்கிற நேரத்தில் ஒரு மனிதர் என்னை பார்க்கும்படி வந்தார். ஃபஸ்ட்டு நான் சர்ச்சுக்கு வரணுன்ட்ருக்கேன், ஓகே வாங்க, சந்தோஷம், ஓகே அப்படிலாம் சொல்லிவிட்டு, பாஸ்டர் இப்போ எனக்கு கொஞ்சம் பிஸ்னஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நீங்கள் ஏதாவது எனக்கு உதவி செய்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கு முதல் டோக்கன் என்னது? உங்கள் சர்ச்சுக்கு நான் ஒழுங்காக வருவேன். ஓகே, நான் சொன்னேன் உண்மையை தான் சொன்னேன், பொய் சொல்லலை. அவர் ஒரு தொகையை கேட்டார், அதில் 10% கூட என்கிட்ட இப்போ வாய் திறந்து இல்லை, 10% கூட என்கிட்ட
இல்லை. ஆனால் நீங்கள் கேட்டதை விட அதிகமான ஒன்றை எனக்கு தர முடியும். நீங்கள் கேட்ட அதிகமான ஒன்றை எனக்கு தர முடியும். அப்படின்னு சொன்னேன். அதை பெற்றுக்கொள்ள நீங்கள் ரெடியா? அதை பெற்றுக்கொள்ள நீங்கள் ரெடியா? அவர் கேட்குறது 1000 ரூபா கேட்டாருங்க. ஓப்பனாக சொல்கிறேன், 1000 ரூபா கேட்டார். ஆனால் என்கிட்ட 10% கூட இல்லை, 5% தான் இருந்துச்சு. ஓப்பன் பண்ணியே காட்டினேன். இவ்வளோதான், பொய் சொல்லலை. உங்கள்கிட்ட பர்ஸை ஓப்பன் பண்ணி காட்டினேன், இவ்வளோதான் இருக்குது. ஆனால் ஒன்று, ஆண்டவர் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணுவேன், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். நீங்கள் இந்த மாதிரி அலைகிறதுக்கு ஆண்டவர் விட மாட்டார். நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்குது பாஸ்டர். ஆனால் நீங்கள் யார்கிட்டையாச்சும் சொல்லி ஒரு 1000 ரூபா வாங்கி தந்தா, நான் சொல்கிறது புரியுதா? கேட்டவரை கொச்சப்படுத்தி நான் பேசலை, விசுவாசத்தை குறித்து பேசுகிறேன், நம்பிக்கை குறித்து. ஆண்டவரை நம்ம நம்புகிறோம், ஆண்டவரை நம்ம நம்புகிறோம். விசாரிக்கும் போது அவர் சொல்கிறாரு, உண்மையாக பொய்யான்னு தெரியாது, குடும்பத்து ரொம்ப வறுமை ஏழ்மையெல்லாம் சொல்கிறாரு. ஓகே, எனக்கும் கஷ்டமாக இருந்துச்சு, வீட்டில் எதுவுமே பொங்கலையா. அதனால் என்கிட்ட இருந்ததை அந்த 5% கொடுத்தேன். அமௌண்ட் சொல்ல, அது நீங்களே கணக்கு தெரிஞ்சவங்க கணக்கு போட்டு பார்த்துக்கிடுங்க அது எவ்வளோன்னு. இருந்ததை டோட்டலாக என்கிட்ட இருந்ததெல்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் திங்ஸ் இருந்துச்சு, கொண்டு போங்க, வீட்டில் போய் சோறு பொங்கி சாப்பிடுங்க. அடுத்து சொன்னேன், நான் இதை விட மேலானதை உங்களுக்கு தரணும்னு வச்சுருந்தேன், ஆனால் நீங்கள் வேற ஒன்று கம்மியானதை பெற்று கொண்டுட்டு போகிறீங்க அப்படின்னு. அவருக்கு தேவை இது மட்டும்தான். கிடைச்சா அடுத்த வாரமும் அதே மாதிரி சர்ச்சை ஆரம்பிக்க முன்னாலே வந்திருந்தார். சர்ச்சை ஆரம்பிக்க முன்னாலே வந்தார். நான் நினச்சேன், பரவாயில்ல, மனம் திரும்பி சர்ச்சைக்கு வரணும்னு நினச்சிட்டார் போல நினச்சேன். வந்து மறுபடியும், பாஸ்டர் நீங்கள் தந்த பொருள்லாம் கரெக்டாக இருக்குது, எரிக்கிறதுக்கு கேஸ் இல்லைன்னாரு. அந்த வாரம் என் பேர்ஸ் ஏற்கனவே இருந்ததை கொடுத்துட்டேன், எம்டியாக இருந்துச்சு, அதை தூக்கி காட்டினேன். இங்கே பாருங்கள், நான் இதோட விசேஷமான ஒரு காரியத்தை உங்களுக்கு தரணுன்னு இருந்தேன், நீங்கள் வேண்டான்ட்டு தட்டிட்டு போனீங்க. அதை பெற்றுக்கொண்டு போயிருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் இப்படி வந்திருக்க மாட்டீங்க. ரைட்? அநேக நேரத்தில் ஆண்டவரை நாம் நம்புகிறோம், ஆண்டவரை நம்புகிறோம். சில உதாரணத்தை கூட சொன்னேன். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் இருக்கிற விஷயத்தை சொன்னேன். ஜெப வேளையாகி 9ஆம் மணி நேரத்தில் பேதுரும் யோவானும் ஜெபிக்க போகும்போது ஒரு முண்டவன் அங்கே பிச்சை எடுத்துகிட்டு இருந்தான். அவன் அவரிடத்துல பிச்சை கேட்டான். என்ன கேட்டான்? ஆனால் அவங்க சொன்னாங்க, வெள்ளியோ பொண்ணோ என்கிட்ட. இதே வார்த்தையை தான் அந்த மனுஷன்ட்ட சொன்னேன், நீ எதிர்பார்க்கிற பணம் என்னட்ட, ஆனால் நீ எதிர்பார்த்ததை விட மேலான ஒரு காரியத்தை நான் உனக்கு தர விரும்புகிறேன். நீ விசுவாசித்தால் உன் நிலைமை மாறும். நீ விசுவாசித்தால் உன் நிலைமை மாறும். கொடுத்து உதவி செய்வதுக்கு பொருளாதாரம் இல்லை, அவருடைய நாமம் இருக்குது, தேவனுடைய வார்த்தை இருக்குது. அது ஒன்று போதும் உங்கள் வாழ்க்கையை வளமாக்குவதற்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க? அநேக நேரத்தில் தேவன் பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் தரணும்னு எதிர்பார்க்கும்போது சில அற்ப காரியத்தை நம்ம எதிர்பார்த்து குறைவுள்ளவர்களாகவே வாழ்க்கையில் இருக்கிறோம். மறுபடியும் சொல்கிறேன், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்யணும்னு சொல்லி திட்டம் பண்ணி பெரிய நன்மையை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கும் போது ஆண்டவர் மீது விசுவாசம் இல்லாதபடினால, ஆண்டவர் மீது நம்பிக்கை இல்லாதபடினால அற்பமான காரியத்தை மட்டும், சின்ன சின்ன உதவிகளை மட்டும் சில மனிதரிடத்தில் எதிர்பார்த்து நம்முடைய வாழ்க்கையை காலம் முழுசும் அப்படி லோ லெவல்லே வைத்து கொண்டிருக்கிறோம். நான் சொல்கிறேன், உதவியை மனிதனிடத்தில் எதிர்பார்ப்பதை விட தேவனிடத்தில் எதிர்பார்ப்பது நல்லது. நான் சொல்கிறேன், மனிதன் உதவி செய்வது கொஞ்ச நாளாக இருக்கும். எத்தனை நாள் உதவி செய்வான், அதுக்கடுத்து அவன் முகம் சலிக்கும். ஆனால் தேவனிடத்தில் உதவி எதிர்பார்க்கும் போது நீங்களே 4 பேருக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முடிவெடுக்க வேண்டியது நீங்க தான். உதவி வாங்கி வாழணுமா,
உதவி செய்து வாழணுமா? பக்கவங்களை பார்த்து கேளுங்க, உதவி வாங்கி வாழ போறீங்களா, மற்றவங்களுக்கு உதவி செய்து வாழ போறீங்களா? உங்க இருதயம் விசாலமா இருந்தால் உங்களுக்கு ஒரு ஆசை வரும், ஆண்டவரே நீர் என்னை உயர்த்தும், அநேக மனிதர்களுக்கு நான் உதவி செய்வேன், என்னை போல கஷ்டப்படக்கூடிய அநேக மனிதர்களுக்கு நான் உதவி செய்வேன். மனசு குறுகலா இருந்தா ஆண்டவரே யாராவது எனக்கு உதவி செய்யணும், யாராவது எனக்கு. நான் சொல்றது புரியுதா? எத்தனை தப்பா யாரும் நினைக்க கூடாது, யாரும் தப்பா எடுக்கக்கூடாது. உங்க இருதயம் தேவனிடத்துல பார்க்கணும். ஏன் சொல்றேன்னா, எந்த மனிதனும் உங்களை உயர்த்த முடியாத உயரத்தில் உங்களை உயர்த்தி கொண்டு போவதற்கு தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். முதல்ல விசுவாசம் வேணும். என்ன வேணும்? விசுவாசம் வேணும். கர்த்தர் ஏதோ ஒன்றை உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார், செய்ய விரும்புகிறார்னு வைங்களேன். எந்த காரியம் உங்க வாழ்க்கையில தோற்று போயிருக்கிறதோ, எந்த காரியம் உங்க வாழ்க்கையில சூன்யமாகி இருக்கிறதோ, எந்த காரியத்தில் நீங்க தோல்வி அடைந்திருக்கீங்களோ அந்த காரியத்தில் கிரியை செய்ய கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் என்ன செய்கிறாரு? விரும்புகிறார், ஆயத்தமா இருக்கிறாரு. அப்ப என்ன செய்கிறாரு? அதை என்னிடத்தில் ஒப்புக்கொடு. எல்லாரும் சொல்லுங்க, அதை என்னிடத்தில் ஒப்புக்கொடு. எப்படி ஒப்பு கொடுப்பது? எப்படி? ஆண்டவரே நீர் ஆளுகை செய்யும், என் சரீரத்தில் நீர் ஆளுகை செய்யணும், என் பொருளாதாரத்தில் நீங்க ஆளுகை செய்யணும், என் பிள்ளைகள் இடத்துல நீங்க ஆளுகை, என் குடும்பத்தில் நீங்க ஆளுகை செய்யணும், என் எதிர்காலத்தில் நீங்க ஆளுகை செய்யணும். முழுவதும் உங்க ஆளுகைக்கு உட்பட்டு நானும் என் சரீரமும் என் குடும்பமும் என் பொருளாதாரமும் என் உடைமைகளும் முழுவதும் என்ன செய்யணும்? உம்முடைய ஆளுகைக்கு உட்பட்டு இருக்கணும். ஏன்னா நான் செய்த விட மேலானதை எங்க வாழ்க்கையில செய்ய உங்களுக்கு முடியும், அது உங்களுக்கு விருப்பம் இருக்குது. ஆகையினால தான் ஆண்டவர் சொல்றாரு, என்கிட்ட ஒப்பு கொடுன்றாரு. என்கிட்ட ஏன் அது சொல்றாரு பாத்தீங்களா? கர்ப்பம் திறந்து பிறக்கும் அனைத்தையும், உனக்கு இருக்கும் மிருக ஜீவன்கள் தலையீற்று அனைத்தையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பாயாக, அவருடைய ஆண்கள் கர்த்தருடைய. அப்படியே 2ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா பின்னால 13:2, இஸ்ரவேல் புத்திரருக்குள் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் கர்ப்பம் திறந்து பிறக்கிற முதற்பேர் அனைத்தையும் எனக்கு பரிசுத்தப்படுத்து, அது என்னுடையதுன்றாரு. ஏன் சொல்றாருன்னா, ஏற்கனவே சொன்னேன், ஆண்கள் கொலை செய்யப்பட்டார்கள். ஆண் வம்சத்தையே அறுவை பண்ணணும்னு பிசாசு திட்டம் பண்ணியிருக்கும் போது ஆண்டவர் விரும்புகிறார், எதை பிசாசு அருகி போக குறுகி போக செய்யணும்னு அவன் திட்டம் பண்ணியிருக்கானோ அதை பெருக செய்ய வேண்டும் என்று தேவன் திட்டம் பண்ணியிருக்கார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்றேன், பிசாசு உங்க வாழ்க்கையில என்ன செய்யணும்னு சொல்லி திட்டம் பண்ணியிருக்கானோ அவன் என்ன திட்டம் பண்ணுவாங்க? நல்லா திட்டம் பண்ணுவான், கண்டிப்பா நல்லா திட்டம் பண்ண மாட்டான். அவனை குறித்து வேதம் சொல்லுது, அவன் திருடன், அவன் கொலைபாதகன், அவன் 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 வந்து கொள்ளை அடிக்கிறவன், அவன் உருகிறவன், அவன் கொடுக்கிறவன் கிடையாது. அவன் யாரு? அவனுக்கு கொடுத்து பழக்கம் கிடையாது, வாங்கி தான் பழக்கம் பிசாசுக்கு. அப்போ கவனிங்க, அவன் உங்கள்கிட்ட வந்து எல்லாவற்றையும் உறிந்து உங்களை நிர்வாணமாய் குற்றுயிராய் உங்களை போடுறதுக்கு அவனுக்கு விருப்பம். 2 காரியத்தை பார்க்க முடியும். ஏதேன் தோட்டத்தில் தேவன் மனுஷனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து வச்சிருந்தாரு. அவன் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த போது அவர்கள் நிர்வாணிகளாக, எல்லாம் சொல்லுங்க, நிர்வாணிகளாக தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். தோட்டத்தை விட்டு. அடுத்து எரிகோவில் இருந்து ஒரு மனுஷன் எரிகோவுக்கு போறான். போற வழியில கள்ளர் கையில மாட்டிக்கிடுறான். அவனுக்குள்ளதை எல்லாவற்றையும் உறிந்து அவனை குற்றூராக்கி, பிசாசுனுடைய செயல் அப்படிதான் இருக்கும். ஆனா தேவன் வைத்திருக்கிற திட்டம் எப்படி இருக்கும்னா, பிசாசு என்ன நினைக்கிறானோ அதற்கு ஆப்போசிட்டா தேவன் நினைப்பார். எத்தனை பேர் புரியுது? எத்தனை சொல்றது விளங்குது? பிசாசு ஏதோ ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்யணும்னு நினைக்கிறான். ஆண்டவர் அவன் என்ன நினைக்கிறானோ அதற்கு ஆப்போசிட் ஆண்டவர் நினைக்கிறார். பிசாசு நினைக்கிறான் அவங்கள குறுக செய்யணும்னு நினைக்கிறான். தேவன் நினைக்கிறாரு அவர்களை பெருக செய்ய வேண்டும் என்று. தேவன் ஆண்டவர் ஆதாம் ஏவாளை ஆசீர்வதிக்கும் போது, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்துங்கள்னாரு, அதை கீழ்ப்படுத்துங்கள் சொன்னாரு. ஆனா இங்க பார்வன் சொல்றான், அவர்கள் பெருகாதபடிக்கு அவர்கள் அவர்கள்
கவனிச்சிங்களா? ரெண்டு ஒன்று கொண்டு எதிரடியாக இருக்கும். ரெண்டு ஒன்று கொண்டு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பெருகாதபடிக்கு, நீ பலுகாதபடிக்கு, நீ குறுகிதான் இருக்கணும்னு சொல்லி பிசாசு அநேக உபாயத்தை உங்க வாழ்க்கையில செய்திருக்கிறான். என்ன விஷயத்துல நீ குறுகி போய் இருக்கிறியோ அதை என்னிடத்துல ஒப்புக்கூட. அதை என்னிடத்துல பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. எந்த விஷயத்துல நீங்க குறுகி போயிருக்கீங்களோ, உங்க குடும்பம் குறுகி போயிருக்குதோ, உங்க பிள்ளைகள் குறுகி போயிருக்காங்களோ, எந்த விஷயத்தில் உங்களுடைய எதிர்காலம் குறுகி போயிருக்குதோ, உங்க தலைமுறை குறுகி போயிருக்குதோ, அதை தேவனிடத்தில் ஒப்பு கொடுங்க. எத்தனை நான் சொல்றது புரியுது? உங்க ஆயுசு நாட்கள் குறைவா இருக்குது ஃபீல் பண்றீங்களா? உங்க நேரத்தை தேவன்கிட்ட ஒப்பு கொடுங்க. உங்க சரீரத்தில் பலவீனம் இருக்குதா? உங்க சரீரத்தின் உங்க பலனை தேவனுக்கு என்று பயன்படுத்துங்கள். உங்க பொருளாதாரத்தில் ரொம்ப கஷ்டம் இருக்குதா? பொருளாதாரத்தை தேவனுக்கு என்று கொடுக்கணும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சா நான் இதை, நீ ஆசீர்வாதமாக இருக்கும்போது நீ எதுக்கு கர்த்தருக்கு கொடுக்கணும்னு நான் கேட்குறேன். கர்த்தருக்கு கொடுப்பதே நான் ஆசீர்வதிக்கப்படும்படியாக தான். தரித்திரம் மாறினா நான் செய்வேங்கிறது முட்டாள்தனம். தரித்திரம் மாறுவதற்காக தான் நான் செய்யணும். தவறாக நினைக்கக்கூடாது. பண மோட்டிவில் சொல்லலை. என்னை பற்றி சபை மக்களுக்கு நல்லா தெரியும். பண ஆசையில் நான் இதை உங்கள்கிட்ட பேசலை. ஒப்பு கொடுப்பதை குறித்து நான் பேசி கொண்டு இருக்கிறேன். ஒப்பு கொடுப்பதை குறித்து நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். நான் கொடுக்கிறேன்னா, ஆண்டவரே என் பொருளாதாரத்தில் பிசாசுடைய தலையீடு நிறையா இருக்குது, நிறைய நஷ்டத்தை உண்டு பண்ணுறான், வீணான செலவுகளை உண்டு பண்ணுறான், வரக்கூடிய காரியம் தங்க மாட்டேங்குது. விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் என் வாழ்க்கையில் மாற்றுவாருங்கிறத விசுவாசிக்கிறேன். ஆகவே நான் தேவனுக்கு என்று கொடுக்கிறேன். ஏமாத்து வேலை இல்லை. பண ஆசையில் அது என்ன சொல்லுவாங்க, ஏதோ ஒரு கூத்து பண்ணுவாங்கல்ல, அந்த கூத்து அதுக்காக சொல்லலை. ஆண்டவர் மேலே நம்பிக்கை இருந்தால் மட்டும் நீங்கள் செய்யுங்க. யாரையும் நம்ம கட்டாயப்படுத்தலை. யாரையும். உங்கள் நம்பிக்கை ஆண்டவர் மேலே இருக்குதா? ஆண்டவர் என் பொருளாதாரத்தை மாற்ற முடியும்னு நம்புறீங்களா? ஆண்டவரே என் பொருளாதாரத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? கிரியை செய்யணும். வேகமாக சில காரியங்களை பார்த்து முடிப்போம். திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துக்கு போவோம். ஆதியாகமம் 3ஆவது அதிகாரம். குறுகி போன, பிசாசினால் சூறையாடப்பட்ட, பிசாசினால் கொள்ளையடிக்கப்பட்ட, பிசாசின் தந்திரத்தினால சபிக்கப்பட்ட, அடிமைத்தனத்துக்குள்ளாக போன ஒரு வாழ்க்கையை தேவன் எப்படி ஆசீர்வாதமாக மாற்றுகிறார் பார்ப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாக இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். எல்லாம் சொல்லுங்க, மிகவும் பெருக பண்ணுவேன். வேதனையோட பிள்ளை பெறுவாய். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான். நல்லா கவனிக்கணும். பெரும்பாலும் பெண்களுக்கு நான் சொல்லக்கூடிய காரியம், உங்க வீட்டில் உள்ள ஆண்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கப்படுவதற்கு முதல் ஸ்டெப் யார் எடுக்கணும்னா ஸ்திரீகள் எடுக்கணும். யார் எடுக்கணும்? யார் எடுக்கணுங்க? அண்ணன் போல்டா சொல்றாரு. ஓகே, வாழ்த்துக்கள். ஓகே, யார் எடுக்கணும்? பெண்கள் தான் எடுக்கணும். ஏன் அப்படின்னா, மன்னித்துக் கொள்ளுங்கள், முதல்ல ஆண்கள் கெட்டு போவதற்கு முதல் காரணம் யாருன்னா யாருங்க? உங்கள் கணவனா இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், ஆண் பிள்ளைகளாக இருக்கலாம். கெட்டு போவதற்கு முதல் காரணம், நான் ஒரு நல்ல தாயாக நல்ல மனைவியாக இல்லாததான் முதல் காரணம். குற்றப்படுத்துறதுக்கு நான் சொல்லலை. நான் சொல்லும்போது உண்மையான ஒவ்வொருத்தங்களும் உங்கள் இருதயத்தில் பெண்களாக இருக்கிற நீங்கள் யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு நீங்கள் வேதனைப்படுறீங்க, இங்கே சாபம் சொல்றீங்களா? உன் வேதனையை, சத்தமா வேதனையை
ஏன் வேதனைப்படுறோம்? ஆண்களினால வேதனைப்படுறோம். என் கணவர் சரியில்லை, என் கணவர் சரியில்லை, என் பிள்ளைகள் சரியில்லை. பிள்ளைகள்னால நான் வேதனைப்படுறேன். பிள்ளைகள்னால அந்த வேதனைக்கு காரணம் ஏதோ ஒரு விதத்தில் என்னுடைய பங்கு இருக்கான்னு சொல்லி ஸ்திரீகள் ஒவ்வொருத்தரும் நினைக்கணும். நான் இதற்கு காரணமாக இருக்கிறேனா? நான் இதற்கு காரணமாக இருக்கிறேனா? என் பிள்ளை கெட்டு போனதற்கு என்னுடைய பங்கு என்ன? என்னுடைய பங்கு என்ன? என் கணவர், என் பிள்ளைகள் தேவனிடத்தில் வராமல் இருப்பதற்கு என்னுடைய பங்கு. நான் சர்ச்சைக்கு போவேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கை வீட்டில் முன்னுதாரணமாக இருக்கவே, சாட்சியாக என்ன செய்யாது, இருக்கவே இருக்காது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் பேதுரு சொல்றாரு, உங்களுடைய நடக்கையை கண்டு தேவனை விசுவாசிக்காத உங்கள் கணவர் உங்களுடைய நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார். போதனையின்றி. சொல்லுங்க, போதனையின்றி. இதுதான் வேதத்தினுடைய சட்டம். இதுக்கு முரண்பாடான சட்டம் எதுவுமே. இன்றைக்கு பிள்ளைகள் தேவனை விட்டு விலகி இருக்காங்க, தேவனுக்கு பிரியமெல்லாம் இருக்காங்கன்னா, தயவு செய்து கொஞ்சம் யோசித்து பாருங்க. குற்றம் சாட்டுறானே, நம்மளையே குறை சொல்றானே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இல்லாமல், சொல்றதுல உண்மை இருக்குதா, நியாயம் இருக்குதா? என் பிள்ளைக்கு முன்னால என் பேச்சு எப்படி இருந்தது, என்னுடைய நடக்கை எப்படி இருந்தது, என் வாழ்க்கை எப்படி இருந்தது? கொஞ்சம் ஒரு செகண்ட் யோசித்து பாருங்க. ஒரு செகண்ட் அதை சிந்திச்சு பாருங்க. இப்போ வேதனைப்படுகிறோம், இப்போது வேதனைப்படுகிறோம். வேதனை பயங்கரமா இருக்குது. 2வது அடிமைத்தனம் வந்தது. அவன் உன்னை ஆண்டு கொள்வான். அவன் உன்னை, ஒரு அடிமைத்தனம், ஒரு அடிமைத்தனம். இந்த ஒரு மனுஷி, இந்த ஒரு ஏவாள் செய்த தவறான ஒரு முடிவு, அவளுக்கு பிறந்த பிள்ளைகள் எல்லாமே அடிமைகளாக பிறக்கிறாங்க. எப்படி பிறக்கிறாங்க? நல்லா புரியணும், நல்லா காது கொடுத்து கேட்கணும். அடிமைகளாக. நான் சொல்றேன், குடும்பத்தில் ஒரு பெண் செய்கிற தவறுனால அந்த குடும்பமே பாவத்துக்குள்ளாகவும் சாபத்துக்குள்ளாகவும் போகும். பாவத்துக்குள்ளாலையும் சாபத்துக்குள்ளாலையும். ஒருவேளை நான் இதை பேசும்போது உண்மைதான் அப்படின்னு சொல்லி உணர்வு இருக்கிறவர்களுக்கு நான் சொல்றேன், அந்த உணர்வு உள்ளவர்களுக்கு கர்த்தர் ஒரு நல்ல எதிர்காலத்தை வச்சிருக்கிறாரு. உணர்வு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இல்லை, உணர்வு உள்ளவங்களுக்கு. எல்லாம் சொல்லுங்க, உணர்வு உள்ளவங்களுக்கு. இவ செய்த தவறுனால முழு பெண் வர்க்கமும் அடிமையாக பாவிக்கப்பட்டார்கள். அடிமையாக பாவிக்கப்பட்டாங்க. பெண்களை நல்லாவே வைக்கல, பெண்களை மோசமா வச்சிருந்தாங்க, கீழ்த்தரமா வச்சிருந்தாங்க. யூத சமூகத்தில் ஒரு மரணம் நடக்கும்போது மரணத்தில் முன்னால யார் போகணும்னா பெண்கள் போகணும். யார் போகணும்? பாடி வருது, பாடிக்கு முன்னால யார் போகணும்? ஏன்னா மரணம் யாருனால வந்துச்சு? பெண்கள் செய்த தவறுனால வந்துச்சு. இதை சித்தரிக்கிறாங்க எல்லா விஷயத்திலையும். ஒரு யூதன் சொல்லுவான், ஆண்டவரே என்னை ஒரு புறஜாதியானாக, என்னை ஒரு நாயாக, என்னை ஒரு பெண்ணாக நீர் படைக்காததுனால் உமக்கு நன்றின்றான். முதல் மனுஷி செய்த தவறு முழு பெண் வர்க்கத்துக்கும் சாபத்தை உண்டு பண்ணிச்சு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்தில் ஒப்பு கொடுன்றாரு. என்னிடத்துல. இப்போ நான் சொல்லும்போது உண்மைதான், யாரும் வாயிலெல்லாம் வெளியே சொல்லாண்டா, அவங்க இருதயத்தில் நான் பேசும்போது தோணும், உண்மைதான். என் கணவர் சரியில்லாமல் ஆனதுக்கு, ஆண்டவருடைய சமூகத்தில் வராமல் போனதுக்கு நான் காரணம். நான் பைபிள் தூக்கிட்டு வந்தேன், ஆனால் அவர் ஆண்டவர்கிட்ட வரக்கூடிய அளவுக்கு நான் சாட்சியாக நான் நடக்கலை. அந்த ஒரு உணர்வு, ஒரு பாவ உணர்வு, ஒரு குற்ற உணர்வு, இது பேசும்போது உங்கள் இதயத்தில் இருக்குன்னா அவங்களுக்கு நான் சொல்கிறேன். 2வது, என் பிள்ளைகள் கெட்டு போவதுக்கு காரணம் நான் தான். நான் சரியான விதத்தில் வளர்க்கலை, வேதம் சொன்ன முறைமையின்படி நான் வளர்க்கலை. பிள்ளைகளுடைய இஷ்டத்திற்கு நான் என் பிள்ளைகளை நான் விட்டுட்டேன். பிள்ளைகளுடைய இஷ்டத்துக்கு நான் பிள்ளைகளை விட்டுட்டேன். இப்போ என் வேதனை பெருகி இருக்கிறது. இப்போ நான் அடிமைத்தனத்துக்குள்ளாக இருக்கிறேன். நான் அடிமைத்தனத்துக்குள்ளாக இருக்கிறேன்னு சொல்கிறீங்களா? நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை எப்படி மாற்ற விரும்புகிறார்? ஏன்னா இந்த பெண் பிசாசின் வார்த்தையை கேட்டு
முழு மனித குலத்தையே சாபத்துக்குள்ள ஆக்கிட்டா, இப்போ எந்த பெண் மூலமாய் முழு மனித குலம் சீரழிந்ததோ அதே பெண் மூலமாய் தேவன் மனித குலத்தை ஆசீர்வதிக்க சித்தம் வைத்திருக்கிறார். நான் சொல்றேன், உங்க குடும்பத்தினுடைய என்ன சொல்றது, கஷ்டத்துக்கும் பிரச்சனைகளுக்கும் சீரழிவிற்கும் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பாதிக்கப்பட்டதற்கும் உங்க கணவன் சீரழிந்து போனதற்கும் உங்களுடைய சுபாவங்கள், உங்களுடைய கேரக்டர், நீங்கள் நடந்து கொண்ட விதங்கள், நீங்க உங்க பிள்ளைகளை வளர்த்த விதம் ஒரு காரணமா இருக்குங்கிற வேதனையோடு நீங்க இருப்பீங்கன்னா, நான் சொல்றேன், உங்களால் உங்க குடும்பம் சீரழிஞ்சது உண்டானால் உங்களால் உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்க போகுது. மறுபடியும் சொல்றேன், இதை சொல்லும்போது ஆமா இந்த தப்பு என்கிட்ட இருக்குது, அந்த ஒரு உணர்வு உங்க இதயத்தில் இருந்தால், அந்த உணர்வு உங்க இதயத்தில் இருக்குமானால், யாரா இருந்தாலும் சரி இருக்குமானால், இனி நீங்க வருத்தப்பட வேண்டாம். கர்த்தர் எப்படி உங்க குடும்பத்திற்கு நீங்க சாபமா இருந்தீங்களோ அதற்கு நேர் ஆப்போசிட்டான விதத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக மாற்ற போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேகமாக போவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கிறேன். 6ஆம் மாதத்திலே கப்ரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் எனும் ஊரிலே தாவீதின் வம்சத்தனாகி யோசேப்பு என்கிற நாமம் உள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உடனே இருக்கிறார் என்றார். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். எல்லாம் சொல்லுங்க, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். பக்கம் பார்த்து சொல்லுங்க, ஸ்திரீகளுக்கு, பெண்கள் சொல்லுங்க, ஸ்திரீகளுக்குள்ளே நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அது வரைக்கும் பெண்கள்னாலே மோசம், அடிமைத்தனம், இவங்களால தான் இவ்வளோ பிரச்சனையே காரணம். ஆனால் குடும்பத்தில் இந்த வார்த்தையை தெளிவாக சொல்கிறாங்க, இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் நீ தான். குற்றம் சாட்டப்படுறீங்களா? பிள்ளைகள் சொல்லும், நாங்கள் சீரழிஞ்சு போனதே ஒன்னால தான், இன்னைக்கு இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கணும்னா காரணம் நீ தான். இதெல்லாம் கேட்கும்போது உங்கள் உள்ளம் உடஞ்சி நொறுங்கி போயிருக்குதா? நான் தப்பு பண்ணிட்டேன், அந்த குற்ற உணர்வு உங்களுக்குள்ளால இருக்குதா? உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஸ்திரீகளுக்குள்ளே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அவ்வளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருக்கிறாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளை பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானுடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கு அரசாழ்வார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். நல்லா கவனிங்க, அடுத்த வசனத்தை பாருங்க. 37 இல்லை 34 அவ கேட்குறா. ஏன் அவள் இதை கேட்குறான்னா, அவள் சூழ்நிலை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, அவருடைய சூழ்நிலை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அவள் கேட்குறா, இது எப்படி ஆகும்? சில நேரங்களில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த வார்த்தையை பக்கத்தில் உள்ளவங்க சொல்லும்போது, நான் சொல்லும்போது உங்களுக்குள்ளால் இதே கேள்வி வரும். எல்லாம் எவ்வளோ தூரம் என்னால் என் குடும்பம் சீரழிய முடியுமோ அவ்வளோ தூரம் குடும்பம் சீரழிஞ்சிருச்சு, எவ்வளோ தூரம் நாசமாக போகணுமோ அவ்வளோ தூரம் பொய்யாச்சு, இனி நான் எப்படி ஆசீர்வாதமாக இருக்க போகிறேன்? அந்த எண்ணம் இருக்குதா? ஏன்னா குற்ற உணர்வு அந்த அளவுக்கு உங்களுக்குள்ளால இருக்குது. இப்போ நான் செய்த தவறு அவ்வளோ பெருசு, அவ்வளவு தப்பு பண்ணிட்டேன். இப்போ அன்னைக்கு நான் கரெக்டாக செய்திருக்கணும், செய்யலை, விட்டுட்டேன், இன்றைக்கு நான் வேதனைப்படுறேன். அந்த அளவு உங்கள் எண்ணம் அவ்வளோ தூரம் இருக்குதா? இதை கேட்கும்போது சில நேரங்களில் கர்த்தர் உங்களை தான் பயன்படுத்த போகிறாரு. நீங்கள் தான் எப்படி குடும்பத்தினுடைய சீரழிவுக்கு காரணமாக இருந்தீங்களோ, உங்கள் மூலமாக தான் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்க போகுதுங்கிறத சொல்லும்போது, இந்த வார்த்தை கேட்கும்போது ஒரு எண்ணம் வரும், இது எப்படி நடக்கும்? இது எப்படி சாத்தியம்? இது எப்படி நடக்கும்? 37வது வசனம் ஒரே ஒரு வார்த்தை தான்,
தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. தேவனால் கூடாத காரியம் பக்கம் பார்த்துங்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. உங்கள் மூலமாக தான் உங்கள் வீடு ஆசீர்வதிக்கப்பட போகுது. எப்படி எல்லா பிரச்சனைக்கும் நீங்கள் காரணம்னு உங்கள் வீட்டில் உள்ளவங்க உங்களை சொன்னாங்களோ, இனி உங்களை சொல்லுவாங்க, நீ தான் இந்த குடும்பத்திற்கு, இந்த ஆசீர்வாதத்திற்கு காரணமே நீ தான். விசுவாசம், விசுவாசம். அவ சொன்னா 38, அதற்கு மரியாள், இதோ நான் என் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது? இந்த உணர்வுள்ள உங்களுக்கு சொல்றேன், முக்கியமா இந்த வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. இந்த வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். நான் ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவளாக, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தாயாக, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனைவியாக நான் மாறப்போகிறேன். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்குது? வேதனையோடு வந்த உங்களுக்கு நான் சொல்கிறேன், என்னால் தான் இவ்வளவு தூரம் குடும்பம் சீரழிஞ்சிருச்சுன்னு வேதனையோடு வந்திருக்கீங்களா? நான் சொல்கிறேன், உங்களை குற்றம் சாட்டுற அதே வாய் சொல்லும், நீ தான் எங்கள் வாழ்க்கைக்கு, நீங்கள் இல்லைன்னா என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்காது, உங்களால் தான் இந்த குடும்பம் இப்போ நல்லா இருக்குதுன்னு சொல்ல போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த வார்த்தை என்ன நிறைவேறட்டும். எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க, இந்த வார்த்தை என்ன நிறைவேறட்டும்? என் ஆண்டவருக்கு நான் அடிமை. கவனிங்க, இதை அவ சொல்லிட்டு தூதன் போயிட்டான். சொல்லிட்டு தூதன் போயிட்டான். இப்போ அவள் எலிசபெத்தை பார்க்க போகிறா. எலிசபெத்தை பார்க்க போகிறா. அப்போது எலிசபெத்தை பார்க்கும்போது எலிசபெத்து அவளுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை குறித்து பாருங்க. 44, இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் கேட்டவுடனே வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிட்டு விசுவாசித்தவளே பாக்கியவதி. எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசித்தவளே பாக்கியவதி. ஒரு காலத்தில் தேவதூதன் சொன்ன வார்த்தையை அவளால் விசுவாசிக்க முடியல, அவளால் நம்ப முடியல. இது எப்படி நடக்கும், இது எப்படி நடக்கும் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னா, என் ஆண்டவருக்கு தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு சொன்னபோது அந்த வார்த்தையை விசுவாசித்து என் ஆண்டவருக்கு அடிமை, என் ஆண்டவருக்கு அடிமை, ஆண்டவருக்கு அடிமைன்னு சொன்னா பாருங்க. அதை எப்படி அவ விசுவாசித்தா, அதுக்கு பிறகு என்ன செய்தா, முடியாது, நடக்கவே நடக்காது நினைச்சவா விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டா. அந்த வார்த்தையை விசுவாசித்த உடனே அங்க சொல்லப்பட்டிருக்குது, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும், கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும், கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு அவ முடிச்சிட்டா. அதுக்கடுத்து மரியாள் சொல்ல ஆரம்பிக்கிறா, என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் நாவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது, அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். அந்த லைனை அண்டர்லைன் பண்ணிக்கிடுங்க, அடிமையின் தாழ்மை. எல்லாரும் சொல்லுங்க, அடிமையின் தாழ்மை. அவ எதை ஹைலைட் பண்றானா, எதை ஹைலைட் பண்றானா, நீங்க அதை ஒரு தாழ்மைன்னு நினைக்கிறீங்க, அப்படி இல்லை, நிலவரத்தை சொல்றா. என்ன நிலவரம்? மூல பாசையில் அதை பார்க்கும்போது அது என்ன சொல்லியிருந்துன்னா, அடிமை அப்படின்னு சொல்லப்பட்ட இதுக்கு பெண் அடிமை. என்ன அடிமை? ஆதியாகமத்தில் வாஸ்தவம் பார்த்தீங்களா, அவன் உன்னை ஆண்டு கொள்வான் அப்படின்னா நீ ஒரு அடிமையா இருப்பாய், நீ அடிமையாய் ஒரு ஸ்லேவரியா இருப்ப. அங்க என்ன சொல்லி இருக்குது, நீ அடிமைனா அவ என்ன சொல்றா, ஒரு பெண் அடிமையாய், ஒரு பெண் அடிமையாய். அடுத்து தாழ்மைன்னு ஒரு வார்த்தை சொல்லி இருக்கு இல்லையா, அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, குற்ற உணர்வோடு. என்ன உணர்வோடு? செய்த தவறை ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு மனதோடு. செய்த தவறை, நான் பண்ண தவறு உண்மைதான், இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் நான் தான், அந்த உணர்வோடு நொறுங்கி போயிருக்கிற இருதயம், தவறை உணர்ந்து நொறுங்கி போயிருக்கிற இருதயம், அதை தான் சொல்றா. நான் உடைஞ்சி குற்ற உணர்வுல நான் வாழ்ந்துட்டு இருந்தேன், என்னால் தான் இவ்வளவு பெரிய கஷ்டம் வந்துச்சு, என்னால் தான் என் குடும்பம் சீரழிஞ்சுது, என்னால் தான் என் பிள்ளைகள் நாசமாக போயிட்டாங்க, என்னால் தான் என் கணவர் சீர்கட்டு போனார்னு சொல்லி நான் குற்ற உணர்வில் உடைஞ்சி போய் நொறுங்கி போய் இருந்தேன். அந்த நான் செய்த தவறுனால நான் அடிமைத்தனத்துக்குள்ளால போயிட்டேன். ஒரு மிகப்பெரிய ஒரு அடிமைத்தனம், ஒரு பயங்கர விடுவிக்க முடியாத ஒரு பயங்கரமான அடிமைத்தனத்துக்குள்ளால போயிட்டேன். அதை ஆண்டவர் பார்த்தார்.
நான் படுகிற கஷ்டத்தை கர்த்தர் பார்த்தார். என் உள்ளம் உடைந்ததை, நான் செய்த தவறை நினைத்து நாள்தோறும் எண்ணி எண்ணி நான் என் மனசுக்குள்ளால புலம்பிட்டு இருக்கிறத கர்த்தர் பார்த்தார். கர்த்தர் என்ன செய்தார்? பார்த்தார். அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றா? இதோ நேர் ஆப்போசிட். இதுவரைக்கும் அப்படி இருந்துச்சு. இதுவரைக்கும் அடிமைத்தனத்தில் நான் இருந்தேன். மனசு உடைஞ்சு போயிருந்தேன், நொறுங்கி போயிருந்தேன். யாருமே என்னை விடுவிக்க முடியாத சூழ்நிலை இருந்தேன். ஒவ்வொரு நாளும் நான் செய்த தவறையே நினைச்சு 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 நாள்தோறும் எனக்குள்ளால வாதிக்கப்பட்டு என் இதயமே எனக்குள்ளால உருவ குத்தி 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 வெளியே கண் அழல, ஆனால் என் உள்ளம் அழுதுட்டு இருந்துச்சு. நான் செய்த தவறு மிகப்பெரிய தவறு, வாழ்க்கையிலே பண்ணக்கூடியாத தவறுகளை நான் பண்ணிட்டேன், இனி எனக்கு விடிவு காலமே இல்லைன்னு சொல்லி நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு விசுவாசித்த போது, அந்த வார்த்தை எனக்குள்ளால நிறைவேறுவதற்கு என்னை ஒப்பு கொடுத்த போது, அதான் சொல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் மையப்படுத்தும். எப்போ? என் ஆண்டவருக்கு நான் அடிமை, ஒப்பு கொடுத்த போது, சப்மிட் பண்ண போது. இனி என்ன செய்ய போறாங்க? அடுத்த பாருங்க, இந்த வசனத்தில் அடுத்த பகுதி. இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். எத்தனை பேருக்கு வழங்குது? விசுவாசத்தை அவங்க கை கரங்களை தட்டுறாங்க. இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் அடிமைத்தனம் தான். ஆண்டவருடைய சித்தத்திற்கு என் வாழ்க்கை ஒப்பு கொடுத்த போது, தேவனுடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறதுக்கு என்னை அர்ப்பணித்த போது, தேவன் அடுத்து பின்னால வாசிங்க, வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவ சொன்னது ஒவ்வொன்றும் ப்ராஃபட்டிக்கல் வேர்டு. அவ வாழ்க்கைக்கும் பொருந்தும். ஆதியில ஏதேன்ல ஏவாள் செய்த பாவம் அதுக்கும் சேர்த்து தான் அவ பேசிட்டு இருக்கிறா, தீர்க்க தரிசனமா பேசிட்டு இருக்கா. வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வல்லமையுடையவர் மகிமையானவைகளை. பக்கங்கள் பார்த்து சொல்லுங்க, வல்லமையுடையவர் மகிமையானவைகளை உங்களுக்கு செய்திருக்கிறார். அப்படியே சொல்லுங்க, எனக்கு செய்திருக்கிறார். கூப்பிட்டு சொல்லுங்க, எனக்கு செய்திருக்கிறார். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்திருக்கிறார் அப்படின்றார். ஒரு செகண்ட் கொஞ்சம் யோசிங்க. இப்போ ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று வருது. இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவதனால, முதல்ல மரியாளுடைய வாழ்க்கைக்கு ஒன்று சொல்லி வேகமாக முடிப்போம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது ஃபஸ்ட்டு என்ன பிரச்சனைனா, அவளுக்கு பேசி வச்சிருக்கிற கல்யாணம் நின்றுரும். ரைட்? கரெக்ட் தானாங்க? சம்பவம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, மேரேஜ் ஒழுங்காக இருக்குது. இப்போ சொல்கிறாரு, இயேசு உன்கிட்ட வரப்போகிறாரு, நீ குழந்தை உண்டாக போகிற, கல்யாணத்துக்கு முன்னால் நீ என்ன செய்ய போகிற? குழந்தை உண்டாக போகிற. இப்போ இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவதனால நடக்க இருக்கிற நன்மை தடைபடக்கூடிய சூழ்நிலை வந்தாலும், சப்மிஷன்ங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஹலோ இருக்கீங்களா? ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றதுல உள்ள அர்த்தம் என்னன்னா, இந்த ஆண்டவருடைய சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு, நல்லா கவனிக்கணும், காது கொடுத்து கேட்கணும். ஆண்டவருடைய சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு நான் என்னை அர்ப்பணிக்கும் போது, ஒருவேளை எனக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைக்காமல் போனாலும் அடுத்து அவ பின்பற்றி வரக்கூடிய அந்த மத முறைமையின்படி அந்த வார்த்தை அவ வாழ்க்கையில் நிறைவேறும் போது, அவளை எல்லாரும் கல்லால் எறிந்து கொள்வார்கள். கல்லால் எறிந்து, ஏன்னா அவங்களுடைய நியாயப்பிரமாணம் சொல்லுது, விபச்சாரத்தில் ஒரு ஸ்திரீ கண்டுபிடிக்கப்பட்டால், அதில் இன்னொரு இடத்துல வருது, இப்படி கருவுற்றிருந்தால் என்ன செய்யணும்? ஊர் நடுவை கூட்டிட்டு வந்து கல்லாலேயே என்ன செய்யணும்? அடிச்சு அவளை என்ன செய்யணும்? சாகடிக்கணும். கவனிங்க, தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுப்பதன் மூலமாக எனக்கு வரவேண்டிய நன்மைகள் எனக்கு தடைப்பட்டாலும் என்னுடைய சமூகத்தினர் என்னை கொலை செய்தாலும், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதன் மூலமாக, தேவனுடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுப்பதன் மூலமாக எனக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தகுதியே இல்லாமல் போனாலும் அவருடைய சித்தம் நிறைவேறட்டும். இதுதான் அர்ப்பணிப்பு. இதுதான், எத்தனை பேர் நான் சொன்னது புரியுது?
ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போகிறதுக்கு முன்னால் கையெழுத்து வாங்குவாங்களா? நர்ஸுகள் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க. கையெழுத்து என்ன வாங்குவாங்க? என்ன கையெழுத்து வாங்குவாங்க? தியேட்டருக்கு போகிறேன், என்ன நடந்தாலும் நிர்வாகம் பொறுப்பு இல்லை, அப்படி நான் சம்மதிக்க அப்படின்னு சொல்லி தான் கையெழுத்து. கையெழுத்து போட மாட்டேன்னா ஆப்ரேஷன் நடக்காது. கையெழுத்து போட மாட்டேன்னா ஆப்ரேஷன் நடக்கலைன்னா வியாதி சுகம் ஆகாது. வியாதி, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை மாறணும்னா உடைந்து போய் நாளும் நொறுங்கி உருவ குத்தி கண்ணீரோடு வெளியே அழ முடியாமல், விற்க முடியாமல், கக்க முடியாமல், மன பாரத்தில் இருக்கிற இந்த பிரச்சனைகள் மாறணும்னா எனக்கு வர வேண்டிய நன்மை தடைப்பட்டாலும் பரவாயில்ல, என் சமூகம் என்னை ஒதுக்கி என்னை கொன்னுட்டா கூட பரவாயில்ல, அவருடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேற்றும். லைக் தட் ஆப்ரேஷன் தியேட்டரில் போகக்கூடிய ஒரு பேஷண்ட் கையெழுத்து வாங்குற மாதிரி, ஆண்டவரே உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். அவ சொன்னா பார்த்தீங்களா, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது, நான் என் ஆண்டவருக்கு சப்மிஷன், ஒப்பு கொடுப்பாயாக. எல்லாரும் சொல்லுங்க, ஒப்பு கொடுப்பாயாக. ஒப்பு கொடுக்கறதுனால வரக்கூடிய மேன்மை தான் இப்போ நம்ம வாசித்தது. எத்தனை பேர் நான் சொல்றது விளங்குது? ஆண்டவர் ஏன் கேட்குறாரு? சாபத்துக்குள்ளால இருந்த பெண்ணினம், பொம்பளைனாலே சாபம், தீட்டு, அருவருப்பு, உங்களால தான் நீ தான் எல்லா பிரச்சனைக்கு காரணம், நீங்க தான் காணா குறைக்கு பாஸ்டரும் அதை தான் சொல்ல போறாரு. கரெக்ட் தானே? நான் சொல்றேன், இதுவரைக்கும் நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா, இதுவரைக்கும் உங்களை குறித்து குறை நான் சொல்லிட்டு இருந்தேன்னா, என் வாயினாலே கர்த்தர் சொல்ல வைப்பாரு, உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் நீங்க தான். நான் மட்டும் சொல்றதில்ல, உங்க வீட்டை உள்ளவங்க சொல்லுவாங்க, உங்க ஊர்க்காரங்க சொல்லுவாங்க, இது வரைக்கும் உங்களை சாபமா பார்த்தவங்க, உங்களை வெறுப்பா பார்த்தவங்க சொல்லுவாங்க, இது முதல் நீ பாக்கியவதி. பார்க்கணும் பார்த்து, இது முதல் நீங்க பாக்கியவதி, இது முதல் நீங்க பாக்கியவதி. எப்போ? எந்த நன்மை தடைப்பட்டாலும் பரவாயில்ல, என் உயிரே போறதா இருந்தாலும் பரவாயில்ல, உயிரே போறதா இருந்தாலும் பரவாயில்ல, என்னை ஒதுக்கிட்டா கூட பரவாயில்ல, அவருடைய வார்த்தை என்னில் நிறைவேறட்டும். அவருடைய வார்த்தைக்கு நான் என்ன அர்ப்பணிக்கிறேன். ஒப்பு கொடுத்தவங்க வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போறார். வல்லமை உடையவர், மகிமையானவைகளை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போறார். மறுபடியும் சொல்கிறேன், யாருக்குன்னா இந்த வார்த்தையை சொல்லும்போது என் இதயத்தில் நான் உருவ குத்துனேன், நான் தான் காரணங்கிற உணர்வோடு வாழ்ந்துட்டு இருந்தவங்களுக்கு, பேசும்போது கரெக்டு தான், இந்த உணர்வோடு வாழ்ந்தவங்களுக்கு இப்போ இந்த வார்த்தை கேட்டு விசுவாசிக்கும் போது, முதல்ல சொல்லும்போது இது எப்படி நடக்கும் என் வாழ்க்கையில், இது சாத்தியமா அப்படின்னு சொல்லி யோசித்த உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக சாத்தியம்னு சொல்லி பேசும்போது, கண்டிப்பாக சாத்தியம் சொல்லி பேசும்போது அது அப்படியே நடக்கட்டும் ஏற்றுக்கொண்டீங்க பார்த்தீங்களா, உங்கள் வாழ்க்கையில் வல்லமையுடையவர் மகிமையான காரியங்களை செய்கிறார். இது முதல் எல்லாரும் உங்களை பாக்கியவான் என்பார்கள், பாக்கியவதி என்பார்கள். யார் யாரெல்லாம் நீதான் காரணம், எல்லா பிரச்சனைக்கு நீதான் மூல காரணம், நீ வந்ததுலேருந்தே என் வாழ்க்கை நாசமா போச்சு, என் குடும்பம் நாசமா போச்சு, என் சந்தோஷம் நாசமா போச்சு, என் வீடு தரித்திரம்னு சொன்னவங்கலாம் இனி சொல்லுவாங்க, ஒன்னாலதான் என் வாழ்க்கையில் ஜோதி ஏறி இருக்குது, விளக்கு ஏறி இருக்குது, என் வீட்டை ஏற்றி விளக்கை ஏற்றி வைக்க வந்த என்ன சொல்லுவாங்க, சம்திங் வாட் எவர், உங்களுக்கு தெரியும், அது எனக்கு தெரியல, அதை சொல்லுவாங்க. எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க? அப்படியே எழுந்துருங்க, கரங்களை உயர்த்துவோம், ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஆண்டவரே உமக்கு நன்றி, கேட்ட வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஆண்டவரே உண்மை எண்ணங்களை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, வேதனையோடு நான் வந்தேன், ஒவ்வொரு நாளும் இந்த பிரச்சனைக்கு என் குடும்பத்தின் உள்ள சீரழிவுக்கு நான் தான் காரணம்னு சொல்லி ஒவ்வொரு நாள் நான் வேதனையோடு இருந்தேன். இன்னைக்கு என்னோட பேசினீங்க. நான் சொல்கிறேன், ஆண்டவர் இன்னொரு கன்ஃபர்மேஷன் கூட தருவார். இங்கே பேசின இதே வார்த்தையை வேற இன்னொருத்தர் மூலமாக நீங்கள் கேட்க போகிறீங்க. அப்போ நீங்கள் விசுவாசிப்பீங்க, ஓ கரெக்டாக ஆண்டவர் தான் பேசி. ஏன்னா மரியாள் வாழ்க்கையில் அதுதான் நடந்துச்சு. தேவதூதன் சொல்கிறான், ரெண்டாவது எலிசபெத்தும் அதே வார்த்தையை சொல்லி வாழ்த்துறா. அப்படியே ஆண்டவருக்கு நன்றி சொல்லும். ஆண்டவரே, என் தலையெழுத்தை நீங்கள் மாற்றிட்டீங்க, என்னுடைய தாழ்மையின் அடிமையை நீங்கள் நோக்கி பார்த்தீங்க,
என் தாழ்மையின் அடிமையை நீங்க நோக்கி பார்த்தீங்க. வல்லமையானவர் மகிமையான காரியங்களை என் வாழ்க்கையில செய்ய சித்தம் வைத்திருக்கீங்க. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, பேசின வார்த்தைகள் அவங்க வாழ்க்கையில் நிறைவேறட்டும், அப்படியே நிறைவேறட்டும். கர்த்தரால் சொல்லப்பட்ட காரியங்கள் அவங்க வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறட்டும். விசுவாசித்தவளே பாக்கியவதி. இது முதல் எல்லோரும் பாக்கியவதி என்பார்களாக. நீங்க மகிமைப்படுங்கப்பா. ஒப்பு கொடுக்குறவங்க வாழ்க்கையில் வரக்கூடிய நன்மையை ஆண்டவரே நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க. இந்த வேதனையோடு வாழ்ந்து யார் யாரெல்லாம் தன்னை அர்ப்பணித்தார்களோ ஆண்டவரே, இந்த தவறுக்கு நான் தான் காரணங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி மனசுல எடுத்துட்டு உண்மைதான் என்று உண்மையா உணர்ந்து வேதனையோடு வாழ்ந்த மனிதர்களுக்கு நீங்க சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறுகிறபடியால் நன்றி. மறுபடியும் ஆண்டவர் இதே வார்த்தையை அவங்க வாழ்க்கையில் ஒரு கன்ஃபர்மேஷனா நீங்க கொடுக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. நீங்க மகிமைப்படுங்க, அப்படியே நாம் மகிமைப்படட்டும், உங்களுடைய சித்தம் நிறைவேறட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சிநேகமும் இது முதல் என்றென்றைக்கும் அவருடைய வருகை மட்டும் உங்கள் அனைவரோடும் விசேஷமாய் இதயத்திலே நோருங்குண்டு குத்தப்பட்டவர்களாக இருக்கிற உங்களோடு கூட என்றென்று தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். சமாதானத்துடன் கடந்து செல்லுங்கள். இந்த பாடலை பாடி நாம் கடந்து செல்லலாம். புதிய மாற்றங்கள் எங்கள் வாழ்வில் தோன்றும். சிதைந்த கனவுகள் அடர்ந்த தோல்விகள் வெற்றியாக மாறும். புதிய தீர்ப்பங்கள் புதிய மாற்றங்கள் எங்கள் வாழ்வில் தோன்றும். சிதைந்த கனவுகள் தொடர்ந்த தோல்விகள் வெற்றியாக மாறும். நடக்காது என்று நினைத்தவைகள் அவர் கரத்தினால் நடந்திடுமே. தடையாய் நிற்கும் மதில்களெல்லாம் தரையாய் மாறி வழி திறக்கும். நடக்காது என்று நினைத்தவைகள் அவர் கரத்தினால் நடந்திடுமே. தடையாய் நிற்கும் மதில்களெல்லாம் தரையாய் மாறி வழி திறக்கும். பாடி மகிழ்ந்திடுவோம், இயேசுவை உயர்த்திடுவோம். பாடி மகிழ்ந்திடுவோம், இயேசுவை உயர்த்திடுவோம். ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். God bless you.